கனடாவில் நடைபெறவுள்ள FIFA உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகளின் போது அமெரிக்க குடிவரவு மற்றும் சுங்க அமுலாக்க முகவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படலாம் என்ற அச்சம் நிலவி வரும் சூழலில் கனேடிய மண்ணில் தமக்கு எவ்விதமான சட்ட அமுலாக்க அதிகாரமும் இல்லை என அந்த நிறுவனம் தெளிவுபடுத்தியுள்ளது. கனடாவில் ஒட்டாவா, டொரண்டோ, வான்கூவர், கல்கரி மற்றும் மொன்றியல் ஆகிய நகரங்களில் ICE அலுவலகங்கள் உள்ளன. அங்குள்ள எமது முகவர்கள் எவரும் துப்பாக்கிகளை வைத்திருப்பதில்லை என்று அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. கனேடிய மண்ணில் கைதுகளை மேற்கொள்வதற்கோ அல்லது தேடுதல் கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கோ ICE முகவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. கனடாவில் சட்ட அமுலாக்க நடவடிக்கைகளுக்கு கனேடிய காவல்துறையினரே முழு பொறுப்பு என கனேடிய பொது பாதுகாப்பு அமைச்சர் ஹெரி ஆனந்த சங்கரியின் ஊடக பேச்சாளர் உறுதிபட தெரிவித்துள்ளார். ICE முகவர்கள் தற்போது போதைப்பொருள் கடத்தல், ஆயுத கடத்தல், மனித கடத்தல் மற்றும் சிறுவர் துஷ்பிரயோகங்களுக்கு எதிரான விசாரணைகளில் மட்டுமே கனேடிய பங்காளிகளுடன் இணைந்து பணியாற்றி வருகின்றனர். டொரண்டோ மேயர் மற்றும் வான்கூவர் மாநகர சபை உறுப்பினர்கள் உலகக்கிண்ண போட்டிகளின் போது ICE முகவர்கள் நகருக்குள் நுழைவதை எதிர்த்து தீர்மானங்களை கொண்டு வந்துள்ளனர். ICE முகவர்களின் வருகை புலம்பெயர்ந்த சமூகத்தினர் மத்தியில் தேவையற்ற அச்சத்தையும் நடுக்கத்தையும் உருவாக்கும் என சர்வதேச மன்னிப்பு சபை எச்சரித்துள்ளது. குறிப்பாக அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு ICE காவலில் பலர் உயிரிழந்துள்ளதை அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. 2026 உலகக்கிண்ண போட்டிகளை கனடா, அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகள் இணைந்து நடத்துகின்றன. இதில் கனடாவின் டொரண்டோ மற்றும் வான்கூவர் நகரங்களில் 13 போட்டிகள் நடைபெறவுள்ளன. இத்தாலியில் நடந்த ஒலிம்பிக் போட்டிகளின் போது ICE பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தமையே தற்போது கனடாவிலும் இத்தகைய அச்சமுள்ள காரணமாகியுள்ளது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.